அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறையினுடைய துறை தலைவர் ஐயா அவர்கள் உள்ளிட்ட பேராசிரியர் பெருமக்கள், மாணவ தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கமும் காலம் கடந்த தைப்பொங்கல் வாழ்த்துக்களும் தெரிவித்துக்கொண்டு, காலனித்துவமும் தைப்பொங்கலும் என்கின்ற தலைப்பிலே இந்த ஆய்வறிக்கை அமையப்பெறுகின்றது. பொதுவாக தமிழர்களுடைய அறுவடை திருநாளாக அடையாளப்படுத்தப்பட்டு, பின்பது சமய நிகழ்வாகவும் அடையாளப்படுத்தப்பட்டு, பின்னர் மொழிவழி தேசியமாக தமிழர்கள் திகழ்ந்த பொழுது தமிழ் தேசிய விழாவாகவும் அடையாள திருவிழாவாகவும் மாற்றப்பட்டு பல்பரிணாமத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது இந்த தைப்பொங்கல் திருநாள். குறிப்பாக இது எப்படி ஒரு காலனித்துவ பின்னணியில், குறிப்பாக காலனித்துவம் முகிழ்த்து ஒரு அதிகாரத்தினோடு முகிழ்த்து உச்சமடைந்த இந்த 19ஆம் நூற்றாண்டிலே எப்படி இந்த தைப்பொங்கல் காலனித்துவவாதிகளால் பார்க்கப்பட்டிருக்கின்றது, காலனித்துவத்தோடு எப்படி தொடர்பாடல் செய்திருந்தது, அது எப்படி அயல்நாடுகளுக்கும் இந்த குறிப்புகள் பரவலாக்கப்பட்டன என்பது தொடர்பான நோக்கத்தை தான் இந்த ஆய்வறிக்கை கொண்டிருக்கின்றது. இப்படி பார்க்கின்ற பொழுது 1498 போர்ச்சுகலிலிருந்து தமிழகம் வந்த, அதாவது மேற்கு தமிழகம் என்று சொல்லக்கூடிய இன்றைய கேரள பகுதிக்கு வந்த வாஸ்கோடகாமா அவர்களின் மூலமாக ஐரோப்பாவுக்கும் தமிழருக்கும் இடையிலான இந்த காலனித்துவ பின்னணியிலான தொடர்புகள் ஏற்படுத்தப்பட்டன. அவர்கள் வணிகத்திற்காக இங்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சில பகுதிகளெல்லாம் அவர்கள் தங்களுடைய வணிக உரிமைக்காக வணிகம் செய்வதற்கான மையங்களாக பயன்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய மக்களை தங்களுடைய வணிக கணங்களாக உருவாக்கி கொண்டு தங்களுடைய வணிகத்தையும் அதன் மூலமாக ஒரு ஆட்சியையும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக தங்களுடைய காலனித்துவம் சார்ந்த கருத்துக்களையும் அவருடைய செயற்பாடுகளையும் செய்து கொண்டு வந்தார்கள். இதனுடைய நீட்சியாக என்ன இருந்தது என்றால், இங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய பண்பாட்டு பழக்க வழக்கங்களை இந்த காலனிய ஆட்சியாளர்கள் அறிந்து கொள்ள முற்பட்டார்கள். அதற்காக இங்கு ஏற்கனவே சமயப்பணி ஆற்றி கொண்டிருந்த மிஷனரிஸ் அவர்களுடைய குறிப்புகளை பயன்படுத்த தொடங்கினார்கள். அவற்றின் மூலமாக குறிப்பாக அன்றைய தென்னிந்தியாவின் தமிழ் பேசப்படுகின்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பண்பாட்டு வழக்கங்கள் எல்லாமே இந்த காலனித்துவ ஆட்சியாளர்கள் அறிந்து கொள்கின்றார்கள். அதனுடைய நீட்சியாக பொங்கல் விழாவை பற்றி அறிந்து கொள்ளுகின்ற ஒரு சந்தர்ப்பமும் ஏற்பட்டது. 1790களில் இன்றைய பாண்டிச்சேரி, அன்றைய பிரெஞ்சு இந்திய பகுதிக்கு வந்த அபே துபே அவர்கள் தன்னுடைய ஒரு நூல் எழுதியிருக்கின்றார். இந்துக்களின் பழக்க வழக்கங்கள் சடங்குகள் என்கின்ற ஒரு நூலை பிரெஞ்சு மொழியில் எழுதி 1803ஆம் ஆண்டு வெளியிடுகின்றார். அந்த நூலில்தான் முதலாக ஒரு ஐரோப்பியர் இங்கு இருக்கக்கூடிய பொங்கல் விழாவை பற்றி ஒரு விரிவான பதிவை உள்ளிடுத்திருக்கின்றார். பொங்கல் என்னால் என்ன, இது ஏன் தை மாதத்தில் வருகின்றது, தை மாதம் என்றால் என்ன, இது எப்படி ஆண்டு கணக்கீடாக அவர்கள் பார்க்கின்றார்கள், இதற்கு ஏன் ஒரு முதல் நாள் சூரியனுக்கு பொங்கல் வைக்கின்றார்கள், 2ஆம் நாள் ஏன் கால்நடைகளுக்காக பொங்கல் வைக்கின்றார்கள் என்பது தொடர்பான விரிவான பல கருத்துக்களை எல்லாமே பதிவு செய்து ஒரு முதல் ஐரோப்பியராக, ஒரு ஐரோப்பிய பார்வையில் பதிவு செய்த ஒரு கருத்தாகவும் இந்த நூலை நாம் பார்க்க முடியும். இதுதான் முதலில் ஐரோப்பியர்களுக்கும் பொங்கல் பற்றி விரிவாக அறிந்து கொள்வதற்கான ஒரு சான்றாக இருந்தது, குறிப்பாக பிரெஞ்சு மொழி தெரிந்த ஐரோப்பியர்களுக்கு. இதனுடைய அடுத்த நிலையாக பார்க்கின்ற பொழுது 1807ஆம் ஆண்டு சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவேற்காடு பகுதியில் ஒருத்தர் வாழ்ந்தார். அவர் பேர் முத்தையா, திருவேற்காடு முத்தையா என்று அழைக்கப்படுகின்றார். இந்த திருவேற்காடு முத்தையா என்பவர் பிரிட்டிஷ் அரசனோடு மிக நெருக்கமான உறவை பாராட்டுவோராக இருக்கின்றார். மேலும் இவர் தோபாசியாகவும் இருக்கின்றார், தமிழ் ஆங்கில மொழிபெயர்ப்பாளராகவும் இருக்கின்றார், ஒரு மரபார்ந்த ஒரு கல்வி பாரம்பரியத்தைச் சேர்ந்தவராகவும் இருக்கின்றார். இந்த திருவேற்காடு முத்தையா அவர்கள் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் அக்கவுண்ட் ஆஃப் த கிரேட் ஹிந்து ஃபெஸ்டிவல் பொங்கல் என்கின்ற தலைப்பிலே த ஏசியாட்டிக் ஆனுவல் ரிஜிஸ்டர் என்கின்ற ஒரு ஆய்விதழிலே ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்கின்றார். 1807ஆம் ஆண்டு கட்டுரை. அந்த கட்டுரையில் மிக முக்கியமான குறிப்புகள் எல்லாமே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஒன்று, அபே துபேவுக்கு அடுத்ததாக ஒரு ஐரோப்பியர்களுக்காக பொங்கல் விழா என்ன என்று விளக்குவதற்காக எழுதப்பட்ட ஒரு கட்டுரையாக இதை பார்க்க முடிகின்றது. ஒன்று, இந்த கட்டுரையினுடைய இறுதி பகுதியிலே இந்த பொங்கல் எப்படி பிரிட்டிஷாரிடம் ஒரு மேம்பட்ட விழாவாக மாற்றப்பட்டு அதற்காக அரசு அங்கீகாரம் எப்படி கொடுக்கப்பட்டது இந்த பொங்கலுக்கு என்பது தொடர்பான குறிப்புகளையும் இந்த திருவேற்காடு முத்தையா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த கட்டுரை இறுதிப்படியிலே இப்படி மதிப்பிற்குரிய என்று ஆரம்பிக்கின்ற அந்த பத்தி இடம்பெற்றிருக்கின்றது. மதிப்பிற்குரிய ஆளுநர், அதாவது அன்றைய ஆளுநராக இருந்த மெட்ராஸ் மாகாண ஆளுநர் வில்லியம் கெவிண்டிஷ் பென்டிக் அவர் பொங்கல் தொடர்பான உத்தரவுகளை பிறக்கின்றார். அது பற்றின பத்தி இது. மதிப்பிற்குரிய ஆளுநர் அவர்கள் பொங்கல் திருநாளின் முதல் 3 நாட்கள் அனைத்து அரசு பொது அலுவலகங்களுக்கும்
கருவூலத்தை தவிர மூடப்படும் என ஆணையிட்டிருந்தார். மேலும் அந்த திருநாளின் முதல் நாள் காலை, அதாவது கடந்த மாதத்தின் 11ஆம் தேதி அல்லது இந்திய நாட்காட்டின்படி மகர சங்கராந்தி என அழைக்கப்படும் இந்திய ஜனவரி, அதாவது தை மாதத்துடைய முதல் நாள் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து பீரங்கி மரியாதை செலுத்தவும் உத்தரவிட்டார். 2 முக்கியமான விடயங்கள் இந்த கருத்துக்களிலிருந்து தெரிகின்றது. ஒன்று, பொங்கலை ஒட்டி தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், அதாவது பெரும்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல், இந்த 3 பொங்கலுக்கு பிரிட்டிஷ் அரசு 1806ஆம் ஆண்டு அரசு விடுமுறை விட்டிருக்கின்றது. ஒன்று. இரண்டாவது, இந்த தையினுடைய முதல் நாள் அன்று இந்த பொங்கலை சிறப்பிக்கும் விதமாக செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் மேல் இருக்கக்கூடிய பீரங்கையில் ஃபயர் சல்யூட் என்று சொல்வார்கள், குண்டை வெளியிட்டு அதன் மூலமாக மரியாதை செலுத்துகின்ற நிகழ்வையும் இவர்கள் அறிமுகப்படுத்துகின்றார்கள். ஆகவே பொங்கலை மையப்படுத்தி காலனித்துவத்தினுடைய ஒரு முக்கிய கூறான ஐரோப்பாவின் ஒரு முக்கிய கூறான இந்த பொது விடுமுறை விடுகின்ற நிகழ்வையும் இதில் அறிமுகப்படுத்துகிறார்கள். பீரங்கி சல்யூட் என்று சொல்லக்கூடிய இந்த ஃபயர் சல்யூட் மூலமாகவும் ஒரு காலனித்துவத்தினுடைய ஒரு அந்த வணக்கத்தையும் இவர்கள் இந்த பொங்கல் விழாவுக்காக வைத்திருக்கின்றார்கள் என்பதை நம்முடைய திருவேற்காடு முத்தையா அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார். இது ஒரு பக்கம் என்றால், இப்படி ஒரு அரசு நிகழ்வாக இந்த பொங்கலை மாற்ற வேண்டிய தேவை ஏன் ஆளுநருக்கு ஏற்பட்டது என்பது தொடர்பான குறிப்பையும் இந்த பத்தியின் பிற்பகுதியிலே கொடுத்திருக்கிறார். குறிப்பாக, இவ்வாறு செய்வதன் மூலம் இந்த பூமியில் வாழும் அனைத்து இந்தியர்களுக்கும் இந்த அரசு மிகுந்த மரியாதையை வழங்கியுள்ளதனாலும் இத்தகைய செயலை அவருக்கு முன்னிருந்தவர்கள் எவரும், அதாவது அந்த ஆளுநருக்கு முன்பாக இருந்த வேறு எந்த ஆளுநரும் இது செய்யவில்லை என்று குறிப்பிட்டு எவரும் எண்ணியது கூட இல்லை. ஆகவே மதிப்பிற்குரிய ஆளுநர் அவர்கள் இம்மக்களின் அனைத்து மரபுகள் மற்றும் பழக்க வழக்கங்களையும் நன்கு அறிந்தவர். இதுதான் முக்கியமான ஒன்று. அன்று இருக்கக்கூடிய காலனித்துவ ஆட்சியாளர் இங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய அடித்தள மக்களுடைய அவருடைய பண்பாட்டு பழக்க வழக்கங்களை தெரிந்து கொண்டதன் பிறகாக இதற்கான மதிப்பினை கொடுக்க ஆரம்பிக்கின்றார்கள் காலனித்துவத்தின் வாயிலாக என்பதுதான் இந்த கட்டுரையின் வழியும் இதனுடைய கருத்தின் வழியுமே புலப்படுகின்றது. சரி, இது சென்னை மாகாணம், அதாவது பிரிட்டிஷ் ஆளுகைக்கு உட்பட்ட சென்னை மாகாணம் என்றால், அருகிலே பிரெஞ்சு காலனியத்தின் கீழிருந்த பாண்டிச்சேரியில் எப்படி நிலை இருந்தது என்பது தொடர்பான ஒரு இரண்டு சான்றுகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதாவது 1892 1893 ஆகிய 2 ஆண்டுகளுக்கான இந்த பாண்டிச்சேரி அரசுடைய கெசட்டில் கிடைக்கின்ற தகவல் பொங்கலுக்கு வருடம் விடுமுறை கொடுக்கப்படுகின்றது என்பது பிரெஞ்சு கலோனியல் இதிலையும் நமக்கு சான்றுகள் கிடைத்திருக்கின்றன என்று பார்க்க முடிகின்றது. நமக்கு கிடைத்த இந்த 2 ஆண்டுகளுக்காகத்தான். ஆனால் இது ஆண்டுதோறும் வெளியிடுகின்ற நடைமுறை இருந்திருக்கின்றது. ஆனால் எந்த ஆண்டிலிருந்து இது ஆரம்பிக்கப்பட்டது என்பதற்கான தரவுகள் தெளிவாக இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. அடுத்தது, இப்படி பொங்கலை குறித்த அறிமுகம், அது பின்பு ஒரு அரசு நிகழ்ச்சியாக அரசின் மூலமாக அது அங்கீகரிக்கப்படப்படுதல், இங்கே பிரிட்டிஷாரிலையும் பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் இருந்த பகுதியிலும் என்று நகர்கின்ற பொழுது இது ஆய்வு என்கின்ற கட்டத்தை நோக்கி மாறுகிறது. அதாவது இது கல்வியாளர்கள், அன்றைக்கு ஏசியாட்டிக் சொசைட்டி இருக்கின்றது, அமெரிக்கன் ஓரியண்டல் சொசைட்டி இருக்கின்றது, பம்பாய் பகுதி ஏசியாட்டிக் சொசைட்டி இருந்தது. இப்படி பல்வேறு ஐரோப்பிய தன்மையிலான ஆய்வுகளை செய்வதற்கான ஆய்வுக் கழகங்களும் ஆய்வு இதழ்களும் வெளியிடப்பட்ட அந்த காலச்சூழலில் அன்றைய பிரிட்டிஷ் அதிகாரியாகவும் மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியராகவும் இருந்த H.H. வில்சன் அவர்கள், ஏன்னால் H.H. வில்சன் தான் முதலில் வரலாறு தென்னிந்தியாவில் எழுதப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டவராக நம்ம பார்க்க முடிகின்றது. அந்த H.H. வில்சன் அவர்கள் 1847ஆம் ஆண்டு இந்த ஜேர்னல் ஆஃப் தி ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டி என்கின்ற ஆய்வுதலே த ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் த ஹிந்துஸ் என்கின்ற கட்டுரையை 1847ஆம் ஆண்டு அந்த இதில் வெளியிட்டிருக்கிறார். இதில் தான் முதல் முதலாக ஒரு ஐரோப்பியர் ஆய்வு நோக்கில் தைப்பொங்கலை விரிவாக ஆராய்ந்து ஆய்வு கழகங்களுக்கும் ஆய்வு அறிஞர்களுக்கும் அறிவுறுத்திய செய்தியாக இந்த கட்டுரை வெளியீட்டை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த கட்டுரையில் வெறுமனே ஒரு அறிமுக கட்டுரையாக மட்டும் இல்லாமல் தை மாதம் என்றால் இப்படி பொங்கல் வைக்கப்படுகின்றது, மாட்டுப்பொங்கல், இப்படியெல்லாம் ஒரு படிமுறை செயல்பாடுகளை மட்டும் சொல்லிக் கொள்ளாமல் இந்த செயல்பாடு எப்படி ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அறுவடை தினத்திற்கு எப்படி ஒத்துப்போகின்றது, ஐரோப்பாவில் எப்படி அறுவடை தினம் கொண்டாடுகிறார்கள், இங்கே தமிழகத்தில் இப்படி பொங்கல் கொண்டாடப்படுகின்றது என்பதை ஒப்பிட்டு காண்பிக்கின்றார். அது அல்லாமல் அடுத்த நாள் வரக்கூடிய மாட்டுப் பொங்கலில் எப்படி இந்த கால்நடைகள் பராமரிக்கப்படுகின்றன, இது எப்படி முதன்மைப்படுத்தப்படுகின்றன இந்த விழாவையொட்டி,
அதை அப்படியே அங்கே இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கான நிகழ்வுகளோடும் ஒப்பிட்டு காண்பித்திருக்கின்றார். ஆகவே இங்கே இருக்கக்கூடிய ஒரு தமிழ் சார்ந்த ஒரு பண்பாட்டு அடையாளத்தை ஐரோப்பியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு செயற்பாட்டை முன்னெடுத்திருக்கின்றார். இது ஒரு வகையான ஒப்பியல் ஆய்வாக இருந்தாலும் கூட இதற்கு பின்னணியில் ஒரு காலனித்துவ ஆய்வு மனநிலையும் இருக்கின்றது. காரணம் என்றால் 1780களுக்கு பிறகு கல்கத்தாவில் ஏற்படுத்தப்பட்ட இந்த ஆசியவியல் கழகம் என்பது இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையேயான தொடர்பை பற்றி ஆராய்வதற்கு முக்கியத்துவம் கொடுத்தனர். அவர்கள் அங்கே வந்து ஐரோப்பியர்கள் சமஸ்கிருதம் படித்தார்கள். அங்கே வந்து ஐரோப்பியர்கள் அங்கே இருக்கக்கூடிய வடநாட்டில் இருக்கக்கூடிய மரபுகள் அனைத்தும் ஐரோப்பாவோடு இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு அதனுடைய நீட்சியாக இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பமே ஒன்று இருப்பதாக சொன்னார்கள். அதுபோல இங்கே இருக்கக்கூடிய தமிழ் சார்ந்த தென்னகத்தில் இருக்கக்கூடிய சில செயல்பாடுகளையும் ஐரோப்பாவோடு ஒப்பிட்டு காண்பிப்பதன் மூலமாக இந்த காலனித்துவத்தை வலுப்படுத்த அந்த அறிவுஜீவிகள் என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞர்கள் இடையே இதை பயன்படுத்தி இந்த செயல்பாட்டை கொண்டு சேர்க்க முடியும் என்பதற்காக இத்தகைய ஒப்பீடுகளை அவர் செய்திருக்கின்றார் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. இதற்கு அடுத்ததாக இது இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் இந்த மாதிரியான ஆய்வுகள் வெளியிடுகின்றன. இதை அப்படியே பிரெஞ்சுக்காரர்கள் பயன்படுத்த தொடங்குகிறார்கள். அது என்னவென்றால் இந்தியாவிற்கு வெளியே பொங்கலை பற்றி ஒரு ஆவணமாக்கல் போன்ற சில செய்திகள் எல்லாமே நாம் பார்க்க முடிகின்றது. 1857 பிரான்ஸ் நாட்டிலே ஒரு என்சைக்ளோபீடியா கலைக்களஞ்சியம் ஒன்று வெளியிடுகிறது. என்சைக்ளோபீடி தியாலஜி என்று சொல்லக்கூடிய இந்த பிரெஞ்சு மொழியில் அமைந்த இந்த கலைக்களஞ்சியம் தொகுதி 26 பொங்கல் குறித்த ஒரு அறிமுக கட்டுரையை பிரெஞ்சில் எழுதியிருக்கிறார்கள். அபேதுபேவுக்கு அடுத்து பிரெஞ்சு மொழியில், அதுவும் கலைக்களஞ்சியம் என்றால் அங்கே இருக்கக்கூடிய அறிஞர்களும் அங்கே இருக்கக்கூடிய கற்றோர்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நூலாக இருக்கிறது. இன்றைக்கும் நாம் ஆய்வுகளுக்கு பயன்படுத்துகின்றோம். அப்படி அந்த அறிவுத்தளத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த கலைக்களஞ்சியத்தில் பொங்கல் குறித்து மிக நீண்ட ஒரு கட்டுரையை இந்த கலைக்களஞ்சியத்தில் இடம்பெற செய்திருக்கின்றவை முக்கியமாகும். இதன் மூலமாக பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய பிரெஞ்சு நாட்டவருக்கும் இங்கே பாண்டிச்சேரி உள்ளிட்ட பிரெஞ்சு மொழி பேசப்படுகின்ற இடங்களில் இருக்கக்கூடிய பிரெஞ்சு நாட்டினருக்கும் பொங்கல் குறித்த செய்திகள் காண்பிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இதே போல பிரிட்டிஷார் அவர்கள் இது போன்ற ஒரு முயற்சி எடுக்கின்றார்கள். குறிப்பாக எட்வர்ட் பஃபர் என்கின்ற அறிஞர், இவர் மெட்ராஸில் நீண்ட காலம், அன்றைய மெட்ராஸ் இன்றைய சென்னையில் நீண்ட காலம் பணியாற்றியவர். அவர் த என்சைக்ளோபீடியா ஆஃப் தி இந்தியா ஆஃப் ஈஸ்டர்ன் அண்ட் சதர்ன் ஏசியா கமர்ஷியல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சயின்டிஃபிக் என்கின்ற கலைக்களஞ்சியத்தை 1873ஆம் ஆண்டு உருவாக்குகின்றார். அதனுடைய 4வது பக்கத்தில் தைப்பொங்கல் குறித்து 7 பக்க கட்டுரையை, ஒரு அறிமுக கட்டுரை மட்டும் 7 பக்கம் தனக்கு முன்பாகலாம் இந்த பொங்கலை பற்றி யார் பேசியிருக்கின்றார், இது எப்படி பொங்கல் என அடையாளப்படுத்தப்படுகின்றது, இப்படி ஒரு கலைக்களஞ்சிய ரீதியாக இதை கொண்டு சேர்க்கின்ற பணியை செய்திருக்கின்றார் என்று பார்க்க முடிகின்றது. இது ஒரு பக்கம் கலைக்களஞ்சியங்கள் வாயிலாக சென்று கொண்டிருக்கின்றன. இன்னொன்று, இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் காலனித்துவ ஆட்சியாளர்கள் இதற்கான முன்னெடுப்புகளை செய்திருக்கின்றார்கள். எப்படி என்றால், சார்லஸ் கோவர் பலருக்கு தெரிந்திருக்கலாம், திருக்குறளை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்த 4வது நபர். இவருடைய அடிப்படையில் இவர் ஒரு நாட்டுப்புறவியலாளர், மானிடவியலாளர். ஆகவே தாம் ஏற்கக்கூடிய அனைத்து துறைகளையும் ஒரு நாட்டுப்புற வடிவத்தின் மூலமாக அந்த அணுகுமுறையில் சென்று பார்ப்பது என்பதுதான் இவருடைய ஒரு ஆய்வு அணுகுமுறையாக இருந்திருக்கின்றது. அதனால் திருக்குறளை கூட இவர் தன்னுடைய மொழிபெயர்ப்பின் முன்னால் இது ஒரு நாட்டுப்புற வடிவத்தின் சாயல் என்று கூட எழுதி இப்பொழுது பல அறிஞர்கள் அதற்கான கண்டனங்களையும் நாம் மறுப்புரையில் எழுதியிருக்கின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆனால் ஒரு பிரிட்டிஷ் ஆட்சியாளராக இருந்தால் 1881ஆம் ஆண்டு இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்த பொழுது சென்னை மாகாணத்திற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய அறிக்கையை தயாரித்த குழுவிலும் தலைமையேற்றிருப்பது சார்லஸ் கோவர் என்பது இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாகும். அவர் 1869ஆம் ஆண்டு த ஜேர்னல் ஆஃப் த ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டி ஆய்விதழிலே பொங்கல் குறித்து மட்டும் தனியாக ஒரு கட்டுரை எழுதி மிகப்பெரிய அளவில் வெளியிட்டிருக்கின்றார். இன்னொன்று, கல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஏசியாட்டிக் சொசைட்டியில் முக்கியமான ஒரு ஆய்வறிஞராகவும் இருந்தார். ஆகவே இவர் எழுதிய இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் இன் சதர்ன் இந்தியா என்கின்ற கட்டுரை மிகப்பெரிய தாக்கத்தை ஐரோப்பிய அறிஞர்களே, குறிப்பாக தமிழ் தெரியாத இந்தியாவின் பிற பகுதிகளை பற்றி, இந்தியாவின் பிற வரலாற்றை பற்றி ஆராய்ந்து செய்து கொண்டிருந்தவர்களிடையே இந்த கட்டுரை முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது என்பதுதான் முக்கியம். காரணம் என்னவென்றால், அதுவரை பொங்கல் மட்டுமே என்று அழைக்கப்பட்டு கொண்டிருந்த இந்த நிகழ்வு மற்ற இடங்களில் மகர சங்கராந்தி என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றது. ஆகவே அதற்கான ஒப்புமைகளையும் பார்க்க தொடங்கினார்கள். ஆகவே இப்படியாக சார்லஸ் கோவனுடைய அந்த ஆய்வு பணியும் அதனோட தாக்கமும் காலனித்துவ ஆட்சியாளர்களிடையே முக்கியமான ஆய்வு போக்கில் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது என்பதை பார்க்க முடிகின்றது. இவ்வாறாக நாம் இதுவரை ஒரு காலனித்துவின் பின்னணியில் இந்த பொங்கல் எப்படி ஒரு மேம்பட்ட நிலைக்கு மட்டுமே சென்று கொண்டிருந்தது என்பதை பார்க்கின்றோம். ஆனால் 1857ஆம் ஆண்டு சிப்பாய் கழகத்துக்கு பின்
குறிப்பாக இந்த சமயம் சார்ந்த அடையாளங்களை ஐரோப்பியர்கள் ஏகாதிபத்தியத்தின் மூலமாக இதெல்லாம் துறக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது கூட அதற்கெல்லாம் சிப்பாய் கழகங்கள் முதலான புரட்சிகள் எல்லாம் எடுத்து நாம் பார்க்க முடிகின்றது. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு இனக்குழுக்கள் தங்களுடைய சமயம் சார்ந்த முதன்மையாக சமயம், அடுத்த நிலையில் தங்களுடைய மொழி சார்ந்த இனம் சார்ந்த பண்பாடு இவற்றின் மீது பிரிட்டிஷாருடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்ததையும் பார்க்க முடிகின்றது. குறிப்பாக இங்கே இருக்கின்ற மக்களை ஐரோப்பிய தன்மை உடையவர்களாக மாற்றுகின்ற பொழுது தங்களுடைய காலனி ஆதிக்கம் மிக வலுவாக இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் அவர்களுக்கு பிறக்கின்றது. ஏனென்றால் 1857க்கு முன்பு வரை இருந்த பிரிட்டிஷ் என்பவர்கள் வணிகக்குழு ஆட்சி செய்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஆட்சி செய்த பகுதிகளாகவும் அதற்கான செயல்பாடுகள் இருந்ததாகவும் பார்க்க முடிகின்றது. ஆனால் 1857க்கு பிறகு பிரிட்டிஷ் மகாராணியார் விக்டோரியாவுடைய நேரடி ஆட்சியின் கீழ் காலனிய அமைச்சகம் என்கின்ற ஒரு துறையை பிரிட்டிஷ் நாடாளுமன்ற பிரிட்டிஷ் அமைச்சரவையில் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். அப்படி இதற்கான தனி சட்டங்கள், தனி துறை என்று நேரடியாக பிரிட்டிஷனுடைய அவர்களுடைய கண்காணிப்பின் கீழ் இங்கே வந்ததுக்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய அடையாளங்களை தக்க வைத்துக் கொள்ளுகின்ற மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாமே இங்கே ஏற்படுவதை நாம் பார்க்க முடியுது. அதில் முக்கியமாக பொங்கலும் அதிலே சேர்ந்திருக்கின்றது என்பதுதான் இதனுடைய முக்கியமான ஒன்றாக பார்க்க முடியுது. ஆகவே காலனியம் ஆதிக்கம் செலுத்துகின்ற வரை இது பிரச்சனை இல்லை. காலனியம் பொங்கல் சார்ந்த ஒரு பண்பாட்டுக்கு தன்னுடைய பண்பாட்டை திணிக்க எத்தனித்த பொழுது அது ப்ரீ பிளான்ட் அல்ல, இந்த செயல்முறையும் இந்த செயல்முறையும் ஒரு கிளாஷ். அப்படி முரண்களால் அந்த பாதையில் ஒரு இணை முரண் ஒன்று வருகின்ற பொழுது எப்படி இந்த பொங்கல் விழா காலனித்துவத்தின் பின்புலத்திலே நிகழ்ந்திருந்தது என்பது தொடர்பான பல சான்றுகள் கிடைக்கின்றன. குறிப்பாக நமக்கு 1891 நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய அறிக்கையே மிகப்பெரிய சான்றாக இருக்கின்றது. 1888 முதலாக மிகப்பெரிய அளவிலே பிரிட்டிஷ் இந்தியா முழுவதும் சென்சஸ் மக்கள் தொகை கணக்கு நடத்தப்படுகிறது. அதற்கு அடுத்த நிலையில் 10 வருடங்கள் கழித்து 1891 நடத்தப்பட வேண்டும். இதற்காக 1890 ஜனவரி மாதமே இதற்கான பணிகள் தொடக்கம் பெற்றுவிட்டன. இதனால் மக்கள் தொகையில் கணக்கெடுத்து வருகிறார்கள். அதுபோலவே இங்கு இருக்கக்கூடிய குடியிருப்புகளுடைய எண்ணிக்கை என்ன என்பதை கணக்கெடுக்கும் விதமான பல்வேறு செயல்பாடுகள் நிகழ்த்தப்படுகின்றன. முதலாவதாக மாட்டுத் தொழுவங்கள், வெளிப்புற கொட்டகைகள், அது எக்ஸ்டென்ஷனாக இருக்கக்கூடிய இந்த கொட்டகைகள், மாட்டுத் தொழுவங்கள் இதெல்லாம் விடுத்துட்டு வீடுகள், கோயில்கள், பணியகங்கள், ஒர்க் ஷாப்ஸ், பள்ளிகள் இவற்றை மற்றும் கணக்கெடுக்கின்ற பணி நடத்தப்படுகின்றது. அதற்காக என்ன செய்கிறார்கள் என்றால் கருப்பு நிறத்திலான ஒரு மையை பயன்படுத்தி எண்ணிட்டு செல்கிறார்கள். அந்த வீட்டிற்கு வெளியே எண்களை ஈட்டிட்டு செல்கின்றார்கள். ஆனால் இந்த கருப்பு ஏன் இந்த கருப்பை தேர்ந்தெடுத்தார்கள் என்பதற்கான காரணம் முக்கியமான ஒன்று. ஏன்னா அதுதான் ஒரு பளிச்சென்று தெரிகின்ற ஒரு நகம். இன்னொன்று, அந்த கருப்பு நிறம் தரக்கூடிய மூலப்பொருட்களுடைய அதிகப்படியான மலிவு. இதன் மூலமாக இந்த கருப்பு நிறத்தை அவர்கள் பயன்படுத்தி தொடர்கின்றார்கள். முதலில் தாரை பயன்படுத்த வேண்டும் நினைக்கின்றார்கள். ஆனால் அது விலை கூட என்பதால் அடுத்தபடியாக நிலக்கரியையும் ஒரு வகையான எண்ணெயையும் குழைத்து அதை மையாக பயன்படுத்தி எண்ணெய் அந்த வீட்டிற்கு வெளியே முன்பகுதியில் இட வேண்டும் என்பதுதான் இந்த எண்ணிடம் பணிக்கு இந்த வீடுகளை கணக்கெடுக்கின்ற பணியினுடைய ஒரு முக்கியமான ஒரு கணக்கெடுக்கும் முறையாக நாம் பார்க்கின்றோம். இப்படி இருந்த பொழுது இப்படி அவர்கள் 1890 ஜனவரி மாதம் இப்படியான கணக்கெடுக்கும் பணி எண்களின் மூலம் தொடக்கம் பெற்ற பொழுது பல இடர்பாடுகளை பிரிட்டிஷார் சந்திப்பதாக இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக திருச்சிராப்பள்ளியினுடைய செயலாட்சியர், ஆக்டிங் கலெக்டராக இருந்த CV வேர் அவர்கள் அந்த அறிக்கையில் குறிப்பிடுகின்றார், எண்கள் அளிக்கப்பட்டமை குறித்த நிகழ்வுகள் மிக குறைவாகவே பதிவாகியுள்ளன. பொங்கல் விழாவையொட்டி வீடுகளுக்கு வெள்ளை அடித்ததாலோ அல்லது மக்களின் அறியாமையாலோ சில எண்கள் அளிக்கப்பட்டன என்கின்ற ஒரு கருத்தை வருகின்றார். அதாவது இந்த எண் எதுக்கு இடுகிறார்கள் என்கின்ற ஒரு அறியாமையின் காரணமாக இந்த மக்கள் வெள்ளையடித்தல் என்றால் நமக்கு தெரியும், பொங்கலுக்கு அந்த காலத்தில் வெள்ளையடித்தல் என்பதுதான் முக்கியமான ஒரு புதுப்பிப்பதற்கான ஒரு முக்கியமான ஒன்றாக நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த எண்ணிற்கு மேலும் வெள்ளை எடுக்கின்றார்கள். இது எங்களுக்கு கணக்கெடுப்பின் பொழுது மிக இடர்பாடாக இருந்தது. ஆனால் சில இடங்கள் தான் இருந்து திருச்சி மாவட்டத்தை மட்டும் கணக்கெடுப்பு செய்த வீர் அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அடுத்து இதில் இன்னொரு ஆட்சியராக இருக்கின்றார். இன்னொரு பகுதியில் வட ஆற்காட்டிலே இந்த ஆட்சியர் AWB ஹிக்கன்ஸ் அவர்கள் அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார், பொங்கல் விழாவின் போது பொதுவாக சுவர்களுக்கு வெள்ளையடிக்கப்பட்டு கதவுகளுக்கும் நிலைகளுக்கும் மீண்டும் வண்ணம் பூசப்படுவது வழக்கம்.
அத்தகைய சமயங்களில் சில இடங்களில் எண்கள் அழிந்து போயின. இருப்பினும் சரியான நேரத்தில் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டு தண்டோரா மூலம் அறிவிக்கப்பட்டதால் எண்கள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படுவது தடுக்கப்பட்டது. அதன் பிறகு அந்த எண்கள் சிதையாமல் அப்படியே உள்ளன. முறையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருந்தால் எண்களை இன்னும் முன்னதாகவே இட்டிருந்தாலும் கூட அவை மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரை நீடித்திருக்க செய்யவில்லை. அதாவது இது ஒரு வெளிப்புறமான ஒரு கருத்தாக இருந்தாலும் ஒரு காலனித்துவத்தினுடைய முக்கியமான ஒரு கூறு, இன்னும் அடக்குமுறைகள் அதிகப்படுத்தப்பட்ட காலத்தில் இப்படியான தண்டோராக்களின் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வு செய்திருப்பார்களா என்பது இவர்கள் இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தாலும் அது ஒரு அடக்குமுறையாக கூட இருந்திருக்கலாம். இப்படி நீங்கள் இது அரசாங்க நடைமுறை, இது இப்படி கண்டிப்பாக செய்யக்கூடாது என்பது மூலமாக சில ஒரு கடினமான சில நடவடிக்கைகளும் எடுத்திருக்கார்கள் என்ற எண்ணம் தோன்றுகின்றது. ஆனால் இந்த அறிக்கையின்படி அவர்கள் நாங்கள் மக்களிடம் நேரடியாக இதுக்கு முன் இப்படியான சில சம்பவங்கள் நடந்தவுடனே இந்த எண்ணெய் அளிக்கக்கூடாது என்று தண்டோரா மூலம் போட்டு மக்களுக்கு நேரடியாக இதற்கான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி தந்தோம் என்று கூறினார்கள். இது ஒரு பகுதி. வடார்காட்டில் மட்டும் இப்படியான ஒரு நிலை. அடுத்தது, இந்த கணக்கெடுப்பு அதிகாரிகளில் ஒருவராக இருந்த ஈசி ஜான்சனுடைய ஒரு கருத்துக்கள் இன்னும் வித்தியாசமாக இருக்கின்றது. அதாவது ஏன் இவர்கள் வெள்ளை அடிக்கிறார்கள், ஏன் இதற்கான எண்களை அழிக்கிறார்கள் என்பது தொடர்பான ஒரு கருத்தை நெருக்கமாக சொல்லிவிட்டு செல்கின்றார். 1890 ஜனவரி 12ஆம் தேதி நடைபெற்ற பொங்கல் விழாவின் காரணமாக பல வீடுகளில் அவர்களின் சமய நெறிகளின்படி, இதன் முக்கியமான ஒன்று, இது அவர்களுடைய சமயம் சார்ந்த ஒரு நிகழ்வு தான் இந்த வெள்ளை எடுத்தல். வெறுமனே வீட்டு புதுப்பு மட்டுமல்ல, இது அவருடைய சமய பழக்க வழக்கம். ஆகையினால்தான் அவர்கள் இந்த வர்ணம் பூசும் பணியை செய்திருக்கின்றார்கள் என்ற ஒரு காரணத்தை சொல்லி அவ்வாறு வெள்ளை அடிக்கப்பட்ட போது எண்களும் அளிக்கப்பட்டதால் அந்த வீடுகளுக்கு மீண்டும் எண்கள் விட வேண்டியது என்று இன்னொரு கருத்தை மட்டும் சொல்கின்றார். அடுத்ததாக இந்த தென்னார்காடு மாவட்டத்தின் ஆட்சியர் மட்டும்தான் இந்த மக்களுடைய பழக்க வழக்கத்தையும் இது ஏன் இப்படி அழிக்கப்படுகின்றது, என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பான ஒரு பார்வையை வெளிப்படுத்தியிருக்கின்றார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின் கீழ் எவர் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. இதற்கான ஒரு சட்டமே அங்கு பிறப்பிக்கப்படவில்லை. இப்படியெல்லாம் எண்களை இந்த மக்கள் அழிப்பார்களா என்று கூட அவர்களுக்கு தெரியாது. ஒன்று. இரண்டாவது, இருப்பினும் விருதாச்சலம் வட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் பொங்கல் நிகழ்வு நடைபெற்ற வாரத்தின் போது வீடுகளில் இருந்த எண்கள் அழிக்கப்பட்டன. இத்தகைய மங்களகரமான நேரத்தில் குடியிருப்பில் கருப்பு நிற அடையாளங்கள் இருப்பது துரதிருஷ்டவசமானது என்று மக்கள் கருதியது இதற்கு காரணம். இது முக்கியமான ஒரு கருத்தாக பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த பொங்கலுக்கு இந்த கருப்பு வண்ணத்தை பயன்படுத்துதல் என்பது ஒரு துரதிருஷ்டவசமான ஒன்று என்று இந்த விருதாச்சலம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எண்ணியிருந்தார்கள். அதன் காரணமாகத்தான் அந்த எண்ணெய் வெள்ளையடித்தார்கள். இது ஒரு மறைமுகமான ஒரு காலனி எதிர்ப்பாக கூட சொல்லலாம். அவர்கள் பிரிட்டிஷாராக இருந்தாலும் சரி, அந்த எண் எங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு, அந்த நிறம் எங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு, அதுவும் பொங்கல் பண்டிகைக்கு உகந்ததல்ல என்பதனால் இந்த நிறத்தை அவருடைய பழக்க வழக்கம் நம்பிக்கையின்படி அடிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது என்பதுதான் ஒரு முழுவதுமான ஒரு அறிக்கையாக இந்த தென்னார்காடு மாவட்டத்தினுடைய ஆட்சியர் ஹம்மிக் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக இப்படி 19ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற இந்த ஒட்டுமொத்தமாக காலனித்துவத்தின் அடிப்படையிலான பொங்கல் நிகழ்வுகளை ஐரோப்பியர்கள் எப்படி கண்டார்கள் என்று ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது, காலனித்துவத்தின் பரவலாக்கத்தில் தமிழர்களின் தைப்பொங்கலை புரிந்து கொண்ட ஐரோப்பியர்கள் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பொது விடுமுறை, பீரங்கி மரியாதை, ஆய்வு வழி பரவலாக்கம் உள்ளிட்ட பல்வேறு வகைகளில் இவ்விழாவிற்குரிய மதிப்பினை கொடுத்துள்ளனர். 1857ஆம் ஆண்டிற்கு பிறகு ஏற்பட்ட சிப்பாய் கழகம் முதலான காலனித்துவ எதிர்ப்பு நிகழ்வுகளால் இந்திய மக்களின் நம்பிக்கைகளின் மீது முரண்பார்வையை கொண்டிருந்தனர் ஐரோப்பியர். அதன் நீட்சியாகவே இந்த கருப்பு நிறத்தில் எண்ணிடுதல், அதனை தமிழர்கள் அழித்தல், அதற்கு எதிராக பிரிட்டிஷார் எச்சரிக்கை செயல் முதலான நிகழ்வுகள் நடந்திருந்தன என்று பார்க்க முடிகிறது. அவை காலனித்துவ வளர்ச்சி மற்றும் அது முழுமையாக அடர்த்தி பெற்ற 19ஆம் நூற்றாண்டு சூழலில் தைப்பொங்கல் நிகழ்வு காலனியத்தோடு பயணித்திருந்ததையும், அவ்வாறே பிரான்ஸ், பிரிட்டிஷ் உள்ளிட்ட நாட்டறிஞர்களுக்கு பரவலாக்கம் பட்டிருந்ததையும் நாம் பார்க்க முடிகின்றது. ஆகவே இப்படி முடிவுரை பார்க்கின்ற பொழுது இதுதான் நம்முடைய திருவேற்காடு முத்தையா அவர்கள் எழுதிய அந்த கட்டுரை. இந்த கட்டுரையினுடைய இறுதிப் பகுதியில் தான் இவர் பொது விடுமுறை எடுத்ததற்கான அந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்து இது சார்லஸ் கோவர், அந்த நாட்டுப்புற விவசாயிகள் திருக்குறளை மொழிபெயர்த்த அவர் மிகப்பெரிய ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியாக இருந்தவர். இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் இன் சதர்ன் இந்தியா என்கின்ற தலைப்பிலே அப்பொழுது மிக விரிவான ஒரு கட்டுரை எழுதியிருக்கின்றார். அடுத்ததாக இது முக்கியமான ஒரு சான்றாக நாம் பார்க்க முடியும். உலகளாவிய ரீதியில் என்னென்ன திருவிழாக்கள், நம்பிக்கைகள் சார்ந்து இடம்பெற்றிருக்கின்றன என்பதை ஆராய்வதாக பிரிட்டிஷ் அறிஞர் ஜேம்ஸ் ஜார்ஜ் ரோப் ஃபோர்லாங் அவர்கள் ஒரு கேலண்டர் மாதிரி ஒரு நாட்காட்டி போர்டு தயார் செய்திருக்கின்றார். அந்த நாட்காட்டிலை பார்த்தீர்கள் என்றால் மேலே இந்த புரொட்டஸ்டன்ஸ், இந்த கிறிஸ்டியன் பிரிவிற்குள்ளே என்னென்ன திருவிழாக்கள் ஜனவரி மாதத்தில் வருகின்றன என்று சொல்லி இந்த புத்திசம், ஜீவ்ஸ், முஸ்லீம்ஸ் என்று பல மதங்களை பட்டியலிடுவார். அதில் இந்த ஹிந்து புத்திஸ்ட் என்கின்ற அந்த பட்டியலின் கீழ் முதலாவதாக 9ஆம் தேதி பொங்கல் ஃபெஸ்டிவல், அதாவது பொங்கல் திருவிழா நடைபெறுகின்றது என்பதை அந்த காலண்டரிலே குறிப்பிட்டிருக்கார். இது தயாரிக்கப்படுவது பிரிட்டிஷ். அடுத்ததாக இது முக்கியமான ஒரு சான்றாக பார்க்க முடியும்.
ஃப்ரான் பர்கனி என்கின்ற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய, அது பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய பகுதி. அங்கே நிலவியல் மற்றும் வரலாற்று சங்கம் ஒன்று இருக்கின்றது. அவர்கள் இந்தியாவில் வழங்கப்படுகின்ற மாதங்களை பற்றி சில பட்டிகைகள் மன்னிக்க வேண்டும், பட்டியல் தயாரித்திருக்கின்றார்கள். அதிலே அந்த 3வது வரியை பாருங்கள். 3வது அந்த லைனை பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் என்று முதலாவது இட்டிருப்பார்கள். அதாவது முதலில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் என்று பிரெஞ்சிலே குறிப்பிடப்பட்டிருக்கும். 2வது இதை சமஸ்கிருதத்தில், அதாவது வடநாட்டில் வழங்கப்படுகின்ற கும்பம், மீன, மேஷ, ரிஷபா என்று பட்டியலிட்டிருப்பார்கள். 3வது என்று பார்க்கின்ற பொழுது தைப்பொங்கல், மாசி, பங்குனி, சித்திரை, அதாவது அவர்கள் தை மாதத்தையே தை பொங்கல் என்று குறிப்பிடுவதுதான் பழக்கமாக இருந்திருக்கிறது. ஆகவே பொங்கலையும் தையும் பிரிக்க முடியாத ஒன்றாக மாதத்தின் பெயராகவே அவர்கள் தைப்பொங்கல் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு பிரான்ஸ் நாட்டினிடையே இந்த பொங்கல் என்கின்ற சொல் அடர்த்தி பெற்றிருக்கின்றது என்பதை பார்க்க முடிகின்றது. அவர்கள் சங்கராந்தி என்று கூட அவர்கள் குறிப்பிடவில்லை, பொங்கல் என்று தான் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக இது ஒரு கணக்கெடு பருகின்ற ஒரு சான்று மட்டும். சேலத்தினுடைய கலெக்டர் ஜி ஸ்டோக்ஸ் அவர்கள் அந்த அம்புக்குறிட்டு இருக்கின்ற இடத்துல இருக்கும் இந்த வெள்ளை அடிப்பது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்று தொடர்பாக எழுதியிருப்பார். அடுத்து இது பிரெஞ்சு காலனியத்தின் கீழ் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் பொங்கல் விடுமுறை 1892 மற்றும் 93 விடுக்கப்பட்டதுக்கான ஒரு அவங்களுடைய கெசட்டில் இருக்கக்கூடிய சில பகுதி. இதை மொழிபெயர்த்து தந்து உதவிய ஃபேஷன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தது இதுக்கு இந்த ஆய்வுக்கு பயன்படுத்தப்பட்ட நூல்கள் அபேதுபையுடைய நூல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஹிந்து மேனர்ஸ், கஸ்டம்ஸ் அண்ட் செரிமனிஸ் என்று அந்த நூல். அப்போ அந்த மானிட்டர் அஃபிஷியல் என்று சொல்லக்கூடிய பாண்டிச்சேரியினுடைய கெசட், என்சைக்ளோபீடியா ஆஃப் இந்தியா அண்ட் ஈஸ்டர்ன் சதர்ன் ஏஷியா கமர்ஷியல் இண்டஸ்ட்ரீஸ் என்ற புத்தகம், சார்லஸ் கவருடைய த பொங்கல் ஃபெஸ்டிவல் இன் சதர்ன் இந்தியா என்ற கட்டுரை, ஃபொலாங் ஜேம்ஸ் ஜார்ஜ் ரோச் அவர் எழுதிய ரிவர்ஸ் ஆஃப் லைஃப் ஆர் சோர்சஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் என்ற அந்த அட்டவணை, அப்புறம் ஸ்டூவர்ட் அவர்கள் தொகுத்த சென்சஸ் ஆஃப் இந்தியா 1899 என்ற அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய அறிக்கை, H.H. வில்சன் அவர்களுடைய த ரிலிஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் தி ஹிந்துஸ் என்கின்ற கட்டுரை, அப்புறம் இந்த நம்முடைய திருவேற்காடு முத்தையா அவர்களுடைய கட்டுரை இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த ஏசியாட்டிக் ஆனுவல் ரெஜிஸ்டர் என்கின்ற அந்த ஆய்வுதல் ஆகியவை இதற்கு சான்றாக எடுக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்து நன்றி. இது பசுமாடு, இது காளமாடு இல்லை. இது வந்து இன்றைக்கு ஜல்லிக்கட்டில் வந்து கோயில் காளைகளை அவுத்துடுற மாதிரி ஃப்ரெஞ்சுக்காரன் ஒருத்தர் வளைந்தது, அதில் பசுமாட்டையும் அவித்துட்ருக்கிறாங்க. நன்றி. மாட்டுப்பொங்கல் நன்றி. சார் நன்றி சார். நன்றிங்க சார். தேங்க்யூ சார். பொங்கல் அப்படிங்கிறதுக்கான பெயர் காரணம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அது ஏன் அப்படி கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், இந்திய சமூகத்தில் நிறைய திருவிழாக்கள், நிறைய சடங்குகள் இதெல்லாம் இருக்கு. ஆனால் அந்த பொங்கல் அப்படிங்கிறதுக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்றதும் அதே தான், அந்த பண்டிகைக்கு பேரும் அந்த தான் இருக்கு. தீபாவளிக்கு நம்ம பலகாரமாக செய்வோம், இப்போ அந்த தீபாவளி அப்படிங்கிற ஒரு பேர் பண்ணிடுவோம். பொங்கலுக்கு நம்ம பொங்கல் சமைச்சு சாப்பிட்றோம், ஆனால் அந்த பேர் பொங்கலாக இருக்கு. அதுக்கு எப்படி அந்த பேர் எப்படி பாதிச்சு அந்த மாதிரி வேற ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நான் ஒரு படிச்சதுனால கேட்குறேன். அது தென் நீங்கள் சொன்னீங்க சங்கராந்தி, விஷு, இந்த மாதிரி விசேஷங்களும் அதே டைம் நடந்திருக்கு. அந்த டைம்ல வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல விடுமுறை அறிவிச்ச ஏதாவது சான்றிதழ் வச்சிருக்கா, இல்லை பர்டிகுலராக இந்த பொங்கலுக்கு மட்டும்தான் அவங்க விடுமுறை கொடுத்தாங்களா அப்படின்னு? நன்றி சார். பொங்கல் அப்படிங்கிறது ஒரு தொழிற்பெயர் சார். பொங்கி வருதுனால பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஏன் இந்த பொங்கல் தைப்பொங்கல் முதன்மை பெறுதுன்னா ரெண்டு விதமான காரணங்கள். ஒன்று, ஒரு இது அறுவடை திருநாள், அதாவது வருடத்தினுடைய முதல் அறுவடையினுடைய நெல்லுடைய முதல் அறுவடை, அந்த நெல்லை எடுத்து அதை அரிசியாக்கி அதை நம்ம பொங்கி சாப்பிட்றதுனால அந்த பொங்கல் அப்படிங்கிற தொழிலே இதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பேராகவும் வந்துச்சு. அதை பெரும்பொங்கல்னு சொல்லுவாங்க. மற்ற நாட்களெல்லாம் ஒரு சாதாரணமான பொங்கல், இது பெரும்பொங்கல் அப்படின்னு தான் அறிவிக்கிறாங்க. அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல், மாட்டுக்காக பொங்குகிறது. காணும் பொங்கல், உறவினர்களோடு ஒன்றிணைந்து ஒரு சாப்பாடை சமைச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது காணும் பொங்கல் அப்படிங்கிற அந்த பேர்லாமே இருக்கக்கூடிய பார்க்க முடியுது சார். என்னுடைய ரூட் இதுதான். இந்த வேர்ச்சொல் அடிப்படையிலும் இந்த பண்பாட்டு அடிப்படையிலும் பார்த்தா இது ஒன்று. இன்னொரு பொங்கல்னு பார்த்தோம்னா சூரியனுக்கு வணக்கம் செய்கின்ற ஒரு பொங்கல். சூரியனை நோக்கி பொங்கல் பொங்கி வருது, அந்த பொங்கலுக்கு சூரியனை நோக்கி வர பொங்கல் அப்படிங்கிற ஒரு சமயம் சார்ந்த ஒரு இன்டர்பிரிட்டேஷன்ஸ் விளக்கமும் நமக்கு கொடுக்கப்படுது சார். இது ஒன்று. இரண்டாவது, நீங்கள் பேர் கேட்ட கேள்வி வந்து இந்த மகர சங்கராந்தி மற்ற திருவிழாக்களில் இது மாதிரி ஏதாவது விடுமுறை கொடுத்துருக்காங்கன்னு. தீபாவளிக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க சார். ஏன்னா அது வந்து இந்தியாவுடைய பெரும்பகுதியான ஒரு திருவிழாவாக அந்த காலத்தில் இருக்குது. அது ஒன்று, அதுக்கு கொடுத்துருக்காங்க சார் கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து 806 ஒரு பிரிட்டிஷ் கவர்னர் விடுற விடுமுறை. பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற மாகாணங்கள்லையும் விடுமுறை கொடுத்துருக்காங்க சார். நமக்கு வந்து 1700 தொடக்கத்திலிருந்தே பல்வேறு விடுமுறைகள் கொடுக்கப்பட்ட சான்றுகள் நமக்கு கிடைக்கும். ஜெய்சில ஸ்டீபன் சார் அவருடைய புத்தகங்களை நிறைய பார்க்க முடியுதுங்க சார். ஆகவே இப்படியான தொடர்ச்சியான விடுமுறைகள் வந்து மற்ற இந்து சமயம் சார்ந்த பண்டிகைகளை கொடுத்துருக்காங்க. ஐரோப்பியர்களுக்கு இருந்தப்போ கிறிஸ்தவம் சார்ந்த பண்டிகைகளுக்கு நிறைய விடுமுறைகள் கொடுத்துருக்காங்க. அது நிறையாவே நான் பார்க்க முடியுது. திருவிதாங்கூரில் வந்து பொங்கலுக்கு விடுமுறை கிடையாது, ஆனால் கிறிஸ்துமஸ்க்கு விடுமுறை விட்டுருக்காங்க. இந்த ஹென்ரி போவர் அப்படிங்கிறவர் கூட எழுதியிருக்காரு, மதம் மாறிய தமிழ் பிள்ளைகள் வந்து பொங்கல் அன்னைக்கு நாங்கள் பொங்கல் விடுமுறை விடுறதில்லை, நாங்கள் போவாதான்னு சொல்லுவோம், ஆனால் அது ஆர்வத்தின் பேரில் அது திருவிழாவுக்கு போவாங்க அப்படின்னு ஹென்ரி போவருங்கிறதுல பதிவு பண்ணியிருக்காரு சார். இப்படி திருவிதாங்கூர் சைடில் அதுக்கு விடுமுறை இருக்காது, ஆனால் மற்ற கிறிஸ்தவம் சார்ந்த பண்டிகைகளுக்கு இருக்கும். அவை காலனிய ஆட்சியாளர்கள் அவர்களுடைய பண்பாடு சார்ந்த அவருடைய சமயம் சார்ந்த பண்டிகைகளுக்கு விடுமுறை கொடுக்குறது தொடர்ச்சியாக இருக்குது. அடுத்த நிலையில் இந்த பெரிய லெவலில் இருக்கக்கூடிய தீபாவளி போன்ற பண்டிகைகளுக்கு விடுமுறை விட்டுருக்காங்க. இது தமிழர்கள் சார்ந்த அந்த பொங்கல்னு ஐடென்டிட்டிக்காக விட்ட விழா சார். மகர சங்கராந்திக்கு விடுமுறை விட்ட சான்றுகள் இதுவரை கிடைக்கல சார். நம்மளுக்கு தரவை எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சார். அதே மாதிரி உலக நாடுகளில் பல நாடுகளில் அறுவடை திருவிழா இருக்குது சார். நமக்கு நீங்கள் நார்மலாக விக்கிபீடியாவிலேயே நமக்கு வந்து அவங்க ஒரு ஜென்ரலைஸ்ட் ஆகிடுச்சு சார். அறுவடை திருநாள் அப்படிங்கிறது ஒரு சமூகம் வந்து ஒரு தன் சுயசார்பு சமூகமாக உருவெடுக்கின்ற பொழுது அந்த நிலத்தில் நினைக்கக்கூடிய பொருட்களை வைத்து கொண்டு அதை ஒரு படையலாகவோ இல்லை அதை வந்து பெரிய அளவில் கருதி அதை வந்து உண்டு சாப்பிட்ற பழக்கம் நிறைய நாடுகளில் பார்க்குறோம். ஈவன் நம்ம மிடில் ஈஸ்ட்டில் கூட, வறட்சியான மிடில் ஈஸ்ட்டில் கூட அப்படியான பண்டிகைகள் இருக்கிறத பார்க்க முடியுது சார். நன்றிங்க சார். ஆமாம் ஆமாம் ஆமாங்க. நன்றிங்க சார். நன்றிங்க சார். நன்றி. எடுத்து வச்ச பின் கூட வந்து ரொம்ப அதாவது ஒரு கலோனியல் பீரியட் அப்படின்றத கொண்டு போய் சேர்ந்தது. அது ஒரு டைமிங் எல்லாமே நன்றி. அந்த கலோனியல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொண்டு வந்தால் அது ரொம்ப சிறப்பு. கண்டிப்பாக. ஒரு சாதாரண ஒரு பண்டிகையில ஒன்று அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படி ஒரு கடந்து போனோம்னா போகுது அப்படிதான் பார்க்குறோம். விடுமுறை ஒன்றாக ஒரு 3 நாள் 4 நாள் வரிசையாக வரும். ஆனால் அது காலனித்துவ காலத்தில் எப்படி கருதப்பட்டது அப்படின்னு நல்லா அது பிரிட்டிஷ் இது ரிஜிம், அப்புறம் இந்த பிரெஞ்சு ரிஜிம் ரெண்டாக பிரிச்சது ரொம்ப அருமையாக இருக்கு. ஆனால் நம்ம அந்த முதல்ல ஆரம்பத்தில் வந்து இந்த பொங்கல் அங்கீகரிச்சது வந்து கிழக்கிந்திய கம்பெனிக்காரங்க தான். சரி. பிரிட்டிஷ் இந்தியா கிடையாது. சரி. பிரிட்டிஷ் ஆட்சியாளர் கிடையாது. நீங்கள் கட்டளை மாற்றி 58 பிறகு தான் அந்த மகாராணி வருது. அதுக்கு அது காரணம் வந்து சென்னை பட்டணத்தில் வந்து அந்த முழுக்க வேளாண்மை இடமா இருந்தது. துங்கபாக்கம் குடம்பாக்கம்லாம் முழுக்க வேளாண் பகுதி. அது வந்து பிளாக் டவுனாக இருந்தது. அது பிளாக் டவுனில் இருந்த பகுதி ஒயிட் டவுன் இருந்தாங்க. நம்ம இந்த வெள்ளக்காரர்கள் எல்லாமே அது ரெண்டா பிடிச்சாங்க, சென்னையை பிளாக் டவுன் ஒயிட் டவுன். அவங்க இந்த குடம்பாக்கத்துக்கு பேர் அவங்க புலியூர்.
அப்ப இவங்க வந்து அந்த விழாவில் பங்கெடுக்கிறதுக்கு இந்த பிரிட்டிஷ்காரங்க வராங்க. அவங்க தான் பார்த்துட்டு இந்த விழாவை கூப்பிடுறாங்க. ஏன்னா வியாபாரம் கண்டிப்பான இது அது அது சார்ந்த உழவு சார்ந்த பணிகள் தான். அப்படி ஏரிகள் நிறைய இருந்ததுனால இந்த பகுதியில இருந்து அந்த உணவு உருக்கை ஒன்று வருது, வைட்ட ஒன்று வருது, வெள்ளையர்கள் வருது. அப்ப இந்த இந்த பொங்கல் பண்டிகை வந்து அவளுக்கு எவ்வளவு மக்கள் ஆத்மார்த்தமா கொண்டாடுறாங்க பார்த்து தான் என்ன பண்றாங்க, செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில உண்டு போடுறாங்க அந்த நேரத்தில். அது ஒரு மரியாதை. ஆனா பிரெஞ்சு இதுல வந்து அவன் போடுறதே கிடையாது. அவன் ரெண்டு முறை தான் அந்த விடுமுறை கொடுத்தாலும் சரிதான். 91 ஒண்ணு 93 ஒண்ணு கிடையாது வரல. ஏன்னா அவங்க முழுக்க அது வந்து கிறிஸ்தவம் சார்ந்தது தான் கடைபிடிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த வழிபாடே எதுவும் பண்ணப்படாத ஆரம்பத்திலேயே துப்டேவோட மனைவி வந்து ரான் வந்து அதை மதாம் ரான் வந்து அதை தடை பண்றாங்க. கோயில கூட அவங்க இது பண்றாங்க, இந்த பண்டிகை தான் தடை பண்றாங்க. அந்த மரியாதை அவங்க கொடுக்கல அப்படின்னு முழுக்க அதை வந்து ஆட்சியாளர் வந்து பிரிட்டிஷ் ஆட்சியாளர் தான். இது ரொம்ப அருமை. அது நீங்க அந்த கொடுத்த அந்த கருப்பு வந்து ஒரு அமங்கலத்துடைய அடையாளம், வெள்ளதான் பொங்கல் வந்து அந்த வெண்மை நிறம் சார்ந்த ஒரு கருத்தியல் இதெல்லாம் வந்து கொடுங்க அழகா பொங்கல்ல சேர்ந்து நல்லா இருக்கும். நீங்க பானை வந்து செம்மண், ஆமாங்க, வீடுக்கு வந்து வெள்ளை, தெரியல சொல்லாம அது அந்த வெள்ளைன்றது வந்து வீட்டுக்கு அடிக்கிற வெள்ளை வந்து ஆண், அந்த சிவப்பு பானை வந்து பெண். இதை நீங்க புரிஞ்சுக்கங்க. இதுதான் ஐதீகம், தமிழருடைய ஐதீகம். இது இணைஞ்சாதான் வாழ்வியல் அப்படின்றது தான். இதுதான் அவங்க அந்த இதை வந்து கருப்பை வந்து அவங்க வெறுக்கல. அதுக்கு இடையில ஒரு எந்த ஒரு புள்ளி வந்துவிடாத இருக்காங்க. இதை இப்படியே நேரம் மேல அந்த இடத்துக்கு கொண்டு போக ஃபர்தராக கேட்டீங்கன்னா, இந்த பண்டிகைகள் வந்து பிரிட்டிஷ் காலனியில போகும்போது 1800களிலே, அதே மாதிரி பிரெஞ்சு காலனிலாம் போகும்போது பிரெஞ்சு காலனில மிக சிறப்பாக கொண்டாடுறாங்க. மிக முக்கியமா வெஸ்ட் இண்டீஸ்ல கவர்மெண்ட் அங்க ரியூனியன்ல, மொரிஷியஸ்ல, அங்க பிரிட்டிஷ் இதுல வந்து பிஜில, அப்புறம் மலையாளம். ஏன்னா இவங்க போன புதுசுல அவங்க நாட்டை பிரிஞ்சிருந்தனால ரொம்ப அவங்க வந்து அந்த இயக்கத்துல இருந்தாங்க. அந்த மக்கள் வந்து அந்த பொங்கல் அப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது, மகிழ்ச்சியா இருந்தது பார்த்தோன்னே. அந்த பிரிட்டிஷ்காரர்கள் தன்னுடைய ஒர்க்கர்ஸ் வந்து மகிழ்ச்சியா இருக்க சொல்லிட்டு அவங்களும் இதை கலந்துட்டாங்க. இந்த பொங்கல் அன்னைக்கு இங்க கென்னடியோடைய மலையா நூல்லையும் சரி, இன்னும் 4 நூல்கள்ல மலையா பொறுத்த வரைக்கும் அங்க உள்ளது. அது பிஜி டாக்குமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு அந்த வெள்ளைக்காரர்களுடைய முக்கியத்துவம். ஏன்னா தன்னுடைய கீழே பணியில் இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் மகிழ்ச்சியா இருக்கிறது இந்த பொங்கல் பண்டிகை நேரம் தான். ஏன்னா அவங்க நாட்டை புரிஞ்சு வந்துட்டாங்க. அந்த நேரத்தை அவங்க மகிழ்ச்சியா இருக்கலாம் சொல்லிட்டு அவங்களும் அதை கலந்துட்டாங்க. இந்த மாடு விரட்டுறது அது பண்றது எல்லாம் பங்கேற்கிறாங்க. இதுக்கு பின்னாடி வந்து இதை பற்றி அதோட கனெக்ட் நினைச்சது ரொம்ப அழகா இருக்கும். குடியேறிய நாடுகள்லயும் பொங்கல் அந்த காலனி ஆட்சியாளர்களால் எப்படி கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கொண்டு வர இது இன்னொரு ஃபோக்கஸ்ல இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். நன்றிங்க சார். நன்றி சார். நல்ல மீன் இல்லையா? செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி. அடுத்த பொங்கலுக்கும் சேர்த்து வாழ்த்துக்கள். அவர் இந்த